ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் சந்தோடகம் வார்த்திகம் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோ வை வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரணி ஏன த்வயா பாரத தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யம் பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருभ्यः வம்சரிஷிभ्यो மஹத்யோ நமோ குருभ्यः சர்வோ மங்களபரித பிரஞானகணः பிரத்யேகத்தோ பிரம்மாஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராமேதி மூர்த்திவேத விகாரிணே யோகவத்யாப்த தேவாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவது சகனௌ புனத்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். 109 சந்தியே சிருஷ்டிஹி ஆகஹி நிர்மாதரம் ச ஏகே புத்ராதயஸ்ச மாயா மாத்ரம் து கார்சன்யேன அனபிவக்தஸ்வரூபத்வாத் சூச்சகஸ்ச சூச்சகச்ச ஹி ஸ்ருதேஹே ஆசக்ஷசே தத்விதः பராபித்யானத்து திரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்தவிபர்யயோ தேகயோகாத்வா சோபி தத் அபாவ நாடிசு தத் ஸ்ருதேஹே ஆத்மனி ச அத பிரபோதக அஸ்மாத் சயேவேது கர்ம அனுஸ்மிருதி சப்த விதிப்யः முக்தேன் அர்த்த சம்பத்தி பரிசேஷாத் ந ஸ்தானோதோபி பரஸ்யோ உபலிங்கம் சர்வத்ர ஹி ந பேதா இதி சேன்ன பிரத்யேகம் அதத்வச்சனாத் அபிச்ச ஏவமேகே. ஓகே, ஸோ சூச்சக நாலாவது சூத்திரம்.
சூச்சகமாக சொல்கிறது ஒரு விஷயத்தை. அது என்ன சொன்னேன் சூச்சகமாக? 4 to 7 வந்து நம்மளோட நேரம், பரமாத்மாவோட நேரம். 7 மணிக்கு போயிட்டீங்கன்னா அது மாயாவோட நேரம். புரியுதா? அப்போ நீ 4 மணிக்கு 4:30க்கு தான் எழுந்தேன்னா தான் பிரம்மத்திலேருந்து எழுந்துப்பேன். அதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தை விட்டுட்டு 7 மணிக்கு எழுந்துன்னா நீ எங்கே சொல்ல போகிற? நான் ஜீவ முக்தன் தான் இருக்கேன். மகாலட்சுமியோட அக்கா இருக்கா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ புரியுதா? அதனால் வந்து ஒரு ஆள் வந்து காலையில் எழுந்துட்டாலே ஆனந்தமாக இருப்பான். 4 மணிக்கு மேலே எழுந்துட்டேன்னா அந்த காலையில் உஷஸ்காலத்தில் இன்றைக்கி வந்து நான் வந்து 4 மணிக்கு எழுந்துருச்சு போய் 4:30 5 மணிக்கு துலாஸ்நானம் இங்கேயே குளிச்சுட்டேன். நான் சிவகங்கை புஷ்கரணி 306வது நதி, 1117 ஆவகானம். புஷ்கரணி இருக்கிறது தெரியல, கார்த்திகை தெரியல, அதில் போய் குளிக்கணுன்ற எண்ணம் வரல, இருக்கேன்னே தெரியல, கார்த்திகை மாதம்னு புரியல. ஆனால் கங்கையில் போய் பம்பையில் போய் குளிப்பான். இங்கேயே பம்பை வந்து பூர்ணா நதியை வீட்டுக்கே கொண்டு வந்துருங்க சங்கரா மாதிரி. இந்த நதியில் குளித்தா தான் என்ன? அதுவரை நான் பிரார்த்தனை வேறு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோ, தண்ணி சுத்தமாயிடும். இந்த பாசியாக இருக்கிறதெல்லாம் கூட க்ளீனாக ஆகிடும். க்ளீனாக இருக்குது குளிக்கும்போது. நான் என்ன சொல்கிறேன், குளிக்க வேண்டாம். இப்படி ஒரு புஷ்கரணி இருக்குது, கார்த்திகை மாதம் இப்படி ஒன்று இருக்க, அதில் குளித்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணமாவது வரலாம்ல, ஒரு எண்ணெய் கீற்றாவது வந்திருக்கலாம்ல. இது சைட் டாபிக். அதனால் சூச்சகம்னா குறிப்பால் உணர்ந்து புரிஞ்சிக்கோ அப்படி இவர் சொல்கிறார் வியாசாச்சாரியார். அதனால் இது எப்படி வந்து அர்த்தா அந்த லயம் இருக்கு இல்லையா, சத்து சம்பத்தி, சம்பந்தம், சம்பத்தி, சத் சம்பத்தியோடு இருக்கணும். இப்போது அந்த அம்மா வந்து நான் சடனாக இப்போ வந்து டெத்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னு, சடனாக மாத்திரம் கிடைக்கல, டெய்லியே கிடைக்கிறது டெத்து எக்ஸ்பீரியன்ஸு. அதுதான் ஸ்லீப்பு. ஆனால் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. என்னென்னா ஸ்லீப்பு தெரியுது அப்படிதான். அதுக்கு பேர் அர்த்த விகாசன்னு பேர். அதுக்கு பேர், அதுக்கும் நம்ம 4 பேர் வச்சுருக்கான், அர்த்த விகாசம். இந்த அர்த்த விகாசத்தில் காலையில் இந்த பசங்களை எழுப்பி விட்டால் தெரியும், இந்த சோஃபா செட்டில் போய் இப்படி கவுந்துப்பான். அதுக்கு பேர் அர்த்த விகாசம். பாதி கேட்கும் பாதி கேட்காது. உனக்கே கூட நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம், பாதி கேட்கும் பாதி கேட்காது. காலையில் 6 மணிக்கு கிளாஸ் வரல, கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் கேட்காது. புரியுதா? அதுக்கு பேர் அர்த்த விகாசம், அர்த்த சம்பத்தி. அப்போ மூர்ச்சாலம் இருக்கவங்களாம் மெடிக்கல் சயின்ஸில் அவங்களாம் எப்படி இதை ஒத்துப்பாங்கன்னு தெரியல. புரியுதா? ஸோ இப்படி பண்ணிட்டேன், அந்த பிரெயின் இப்படி பண்ணிட்டேன், அப்படி என்ன வேணால் பண்ணலாம். ஒருத்தன் தூங்கிட்டானா அவனை என்ன வேணால் பண்ணலாம். நீ அதுக்கு தான் ஆரம்பத்தில் அந்த பூ போட்டு அந்த பொண்ணுக்கு இப்படி போட்டான்னு சொன்னேன்னு ஏமாத்துறத, அதே போல் தான் வந்து பண்ணலாம். ஓகே, டாக்டர் ஏமாத்திட்டான்னு சொல்லக்கூடாது, டாக்டர் முன்னாடி வச்சுட்டு. அதில் வந்து பாதி வந்து டூப்பு, புரியுதா, பாதி வந்து கரெக்டு. அதுவும்
பாதி தான் அர்த்தம். என்ன சொல்கிறேன்னா, நான் கேரண்டி கொடுக்க முடியாது, ஆனால் பிழைக்கலாம். ஒரு ஆள் பிழைக்கலான்னு இருக்கும்போது ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். எப்படி சரி செலவு பண்ணுறேன்னு கேரண்டி கொடுப்பேன்னு, அது கொடுக்க முடியாது. எப்படி எதை நம்பி ஆற்றுல இறங்குறத? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் கேரண்டி கொடுக்க மாட்டான். யாருமே உறுதியாக பேச மாட்டான், நிச்சயம் பண்ணி பேச மாட்டான். நம்மளாவது கொஞ்சம் நிச்சயம் பண்ணி பேசணும். முடியும், முடியாது, தெரியும், தெரியாது, இப்படி தான் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ தான் முடியும், புரியுதா, நான் ட்ரை பண்ணுறேன், இப்படி சொல்லு, முயற்சி பண்ணு. அதுக்கு ஒரு விஜய ஸ்தூபியே போட்டிருக்கிறது, முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி பண்ணி தோக்கிறதுக்கு இல்லை. நான் சுவாமிஜி தோக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன், நான் அதுக்கு நீ முயற்சி பண்ணுற, சும்மாவே நீ பண்ணாலும் முயற்சி தோல்வி ஆகிடும். வெற்றி அடையிறது எதுவோ அதுக்கு பேர் முயற்சி, எஃபர்ட் போடுறது. முயற்சின்னா எஃபர்ட் போடுறது, புஷ் கொடுக்கறது, புரியுதா? அதனால் எல்லாமே முடியும், புரியுதா? இந்த பெரிய கார்கில்ல அந்த ஃப்ளைட்டை தூக்கிட்டு போனான் மேலே ஆயுதத்தை. கார்கில் மலையில் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? பனி படர்ந்த மலை, சும்மா இங்கேருந்து கீழே இதை எடுத்துகிட்டு போயேன் இந்த சேரை. அவன் அவ்வளோ பெரிய மிஷினை எடுத்துகிட்டு போகிறான். எங்கே? கார்கில் மலைகளை, புரியுறதா? எவ்வளோ வெயிட் இருக்கும், இது இருக்கும். இந்த மதன் ஒருத்தர் இருக்கார், அவர் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு போவாங்களாம் அந்த குண்டுலாம். அதில் ஆளை தூக்கிட்டு போகிறதே கஷ்டம். கைலாய மலைக்கு யாராவது போயிட்டு வந்துருக்கீங்களா? யாரும் இல்லையா? ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது, காற்று அப்படி மூச்சு வாங்கும், புரியுதா? என்ன யார் யாரோ கேட்டு பார்த்தாங்க, கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போங்களேஞ்சி அப்படின்னு. அது கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன், அது தனி அலாதியானது. சூர்தாசர் மாதிரி அதை முடிவு பண்ணிட்டேங்க. நான் பார்த்தது அப்படியே இல்லை, நீ வேணால் தனியாக போய்க்கணும். அந்த காட்சியை அப்படியே வச்சுக்கணும். சிலதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும், அந்த காட்சியை நாமே பூட்டி பூட்டி அதை அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். இப்போ என்ன டாபிக்னா, இந்த பரமாத்மா பிரம்மன் சகுண பிரம்மனா நிர்குண பிரம்மனா? ஈஸ்வரன் இருக்கிறாரா இல்லையா? எங்கே வந்துட்டார் பாரு கேள்வியா. அதுக்கு தான் இது கோச்சிக்கிச்சு. முக்கியமான இடத்துல அஃபெக்ட் ஆகுது. அங்கே விவகாரத்தில் ஈஸ்வரா இருக்கணும். ஓகே, சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம், நம்மால் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துடுவாங்க நிர்குண பிரம்மத்தை. லலிதா சகசரநாமம் அவரை கிராண்டாக பண்ணிட்டு இருந்தார். அதில் நிராகார நிர்குண, நான் முடிச்சுட்டேன் அப்படி. வாவ், நம்ம வார்த்தைலாம் வருதுங்க அப்படின்னு, புரியுறதா? இப்படி இந்த ஸ்லோக பாராயணத்தில் பூஜையில் அப்படியே நைஸாக உள்ளே கொண்டு போய் நிர்குண பிரம்மத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஆர்ட் ஆஃப் ரிலீஜியஸ், திஸ் இஸ் ரிலீஜியஸ். அப்படியே ஆன்மீகத்தை கூட்டிகிட்டு போகிறது, புரியுறதா? அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயந்தான். ஆனால் ட்ரூத்து, இந்த ட்ரூத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ 3வது அத்தியாயம் 2வது பாதம். இதில் 8 அதிகரணம் இருக்குது, 41 சூத்திரம் இருக்குது. 4 அதிகரணம் சேர்ந்து 10 சூத்திரம். அதை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக, சர்வைல் ஆகிட்டோம், புரியுதா? ஆனால் இப்போ அடுத்த 4வது அதிகரணத்தில் 4 அதிகரணத்தில் 31 சூத்திரம் பரமாத்மா பற்றி விதவிதமான டிபேட் நடக்க போகிறது. ஓகே,
இதில் வந்து பிரம்மவேத பிரம்ம இவ பவதி. இந்த பிரம்மவேதன்றது சாதனம், பிரம்ம இவ பவதின்றது சாத்தியம். பிரம்மனே சாதனம், பிரம்மனே சாத்தியம். ஓகே, நீ பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ண நீனே பிரம்மன் ஆக முடியும். ஏன்னா நீ பிரம்மன் தான். நீ அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால, தப்பான நோஷன் வச்சுருக்கிறதுனால ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ புரியுதா? இதை பற்றி நம்ம இது யுக்தி பிரதானமாக இருக்கிறதுனால இந்த சகுண பிரம்மன் நிர்குண பிரம்மன் தெளிவான விஷயமாக புரிஞ்சுக்க போகிறோம். கனெக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்க போகிறோம். சம்பந்தம் இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்கிறது, உண்மையிலேயே இருக்கா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். உபயலிங்காதிகரணம். உபயலிங்காதிகரணம். லிங்கம்னா ஸ்வரூபம், உபயம்னா ரெண்டு ஸ்வரூபம். பிரம்மனுக்கு ரெண்டு ஸ்வரூபம் இருக்கா, இருக்க முடியுமா? அதுவே இல்லாஜிக்கலாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸ்வரூபம் சொன்னாலே ஒன்று தான் இருக்க முடியும், ரெண்டு இருக்க முடியாது. அப்போ நிர்குண பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கு அப்படி வியாசாச்சாரியார் சொல்கிறார். சகுண பிரம்மன் என்றது ஒன்று இல்லவே இல்லை. இவ்வளோ சாமியெல்லாம் வச்சுக்கிட்டு சகுண பிரம்மன் இல்லை. நேத்தம் யதிதம் உபாசத, நேத்தம் யதிதம் உபாசத, நேத்தம் யதிதம் உபாசத. நீ வழிபடுகின்ற அந்த உபாசனைக்குரிய ஈஸ்வரா பிரம்மன் இல்லை. இது யார் சொல்ல முடியும்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கணும்னு ஸ்டாலின் சொல்ல முடியலமா? இல்லை அவன் புள்ள தான் சொல்ல முடியுமா? அவன் வம்சமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு மொழி தெரியாது, இன்னொரு மொழியில் தமிழ் மொழியே தெரியாது. அவன் பேசுகிற தமிழும் அவனும் என்ன கன்றாவி இது. அது சைட் டாபிக்கு போட்டால் இதுவரை யூடியூப்பில் வருது. அதனால் வந்து சுதந்திரமாக பேச, ஏன் சுதந்திரமாக பேசலைன்னா அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அதனால் இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இதை சரியாக புரிஞ்சுக்கோ. இப்போ உபயலிங்காதிகரணம் 3.2.11 சூத்திரம். ந ஸ்தானோ அபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரகி. 3வது அத்தியாயம் 2வது பாதம் முதல் 4 அதிகரணம் ஜீவாத்ம விசாரம் 9 லட்சியார்த்தம். அந்த 9 லட்சியார்த்தம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் எ மகா வாக்கியம் சாட்சி சைத்தன்யம். உபயலிங்க அதிகாரணம் இதில் 11 சூத்திரங்கள் இருக்கிறது. இதில் விசாரம் வந்து பிரம்மன் சகுணமா நிர்குணமா அப்படின்றது கேள்வி. ரெண்டுமே உள்ளது, ரெண்டுத்துக்குமே ஸ்ருதி வாக்கியம் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே உபனிஷத்து வாக்கியம் இருக்குது. சகுணம் இருக்கிறதுக்கும் உபனிஷத்து வாக்கியம் இருக்கு, நிர்குணம் சொல்கிறதுக்கும் உபனிஷத்து வாக்கியம் இருக்கு. ஓகே, இதை வந்து சொல்கிறது. இப்போ நிர்குண பிரம்மமே அப்படின்னு சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும்? இருக்காது, கஷ்டம்தான். விசிஷ்டாத்வைதம் இருக்குது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுறதா? ஏன்னா அவனுக்கு நிர்குண வாக்கியம் மகா வாக்கியெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. டேக் இட் ஈஸிமா, ஈஸியானது செய்ய, கஷ்டமானது எதுக்கு பண்ணிக்கிற? ஏன் உடம்பு வருத்திக்கிற? எப்படி முன்னேறவே முடியாது. அதே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டின்னு இருக்க, கொஞ்சம் கஷ்டப்படணும், இது பண்ணணும். ஈஸ்வரன் எப்பொழுதும் கல்யாண குணங்கள் உடையவர், சகுணமாகத்தான் இருக்கிறார். அவங்களுக்கு விசிஷ்டாத்வைத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இருக்கிறார் கடவுள், எல்லாமாகவும் இருக்கிறார், அவ்வளோதான், கும்பிட்டுட்டு போயா, நேரத்தை வீணடிக்காத அப்படின்றான் நம்மளை பார்த்து. அப்போ மோட்சம், மோட்சம் ஆல்சோ ஜீவா பிரம்மன் ஜெகத்து எல்லாம் உண்டு, மோட்சம் கிடையாது. அப்படியே ஓரமாக போய்
வைகுந்தத்துக்கோ இல்லை கையிலாத்துக்கோ போய் ஓரமானா அங்கே பகவான் இருப்பார், நீயும் இருப்ப. அதை திருப்பதியில் ஜர்குண்டி பண்ணும்போது இப்படி இப்படி கும்பிட்டுட்டு வரணும். எவ்வளோ ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குன்னா 16-20 மணி நேரம் போய் அந்த ஒரு க்ஷணத்தில் பார்த்துட்டோன்னே பா, மீதி எல்லா நேரமும் லட்டை பற்றி தான். அப்போது அத்வைதி தவிர யாருக்குமே மகா வாக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை ஒரு வார்த்தையாகவே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நமக்கு எப்போவுமே கண்ணாடி வீட்டில் இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கல்லை போட்டானா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம அதையும் பார்த்துக்கணும், அவனையும் பார்த்துக்கணும், நம்ம விஷயத்தையும் சொல்லணும். ஸ்வேதாஸ்வர உபநிஷத் 6:11 என்ன சொல்கிறதுன்னா, ஏகோ தேவகா சர்வபூதேஷு கூட்டகா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா காமாத்யக்ஷா சர்வபூதாதி வாசகா. எப்படிப்பட்டது? சாட்சி சேதா கேவலோ நிர்குணம் ச. சேத்தோன்னா சைத்தன்யம், அது சைத்தன்யமாக இருக்கிறது, நிர்குணமாக இருக்கிறது. புரியுதா? லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்கிறது? நிர்குணகா நிஷ்கலகா நித்யா நிராகாரகா நிரஞ்சனகா நிர்விகல்பகா நிராபேதகா. நிர அபேதகா, பேதம் கிடையாது, அபேதம். புரியுதா? விசிஷ்டா தேவிட்டு இதுக்கு என்ன சொல்கிற? இப்படிலாம் போட்டிருக்க, கரெக்டு தான், தப்புன்னு இருக்கு அப்படின்றான். விசிஷ்ட குணமற்றது, நிர்குணம்னா குணமற்றது. என்ன குணம் நிறமன்றது? துஷ்ட குணமற்றவர். புரியுதா? அதனால் பகவான் சகல கல்யாண குணங்கள் உள்ளவர். ஓகே, அதனால் விசிஷ்டாத்வைத்துக்கு பாரமார்த்திகம் விவகாரிகம் இந்த விவகார பிஸ்னஸ்லாம் இல்லை. நேராக அவன் சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா. ஓகே, நம்ம தான் மண்டை போட்டு உடச்சிக்கிறோம். நான் போட்டு உடச்சிக்கலாம், நீங்களாம் ஏன் இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரில. இதில் வேறு மாலை வேறு மாட்டு விட்டோமா, இப்போ இது இமாலயா வரைக்கும் போயிட்டுருக்கணும். இன்னொரு பம்பை ஆரம்பத்துக்கு அவருக்கு அந்த இதில் மலையில் மாலை போட்டேன். பேர் என்ன ஆறுமுகத்துக்கு போட்டது. கீழே ஒருத்தர் சொன்னான், அவன் பேர் மறந்து போச்சு பாரு. நாடா என்ன மாட்டி விட்ட, மாலை கழட்டுற வரைக்கும் குடிக்கக்கூடாதான் அப்படின்னு. கண்ணியப்பா உனக்கு என்ன துரோகம் பண்ணண்டா, சாமி மாலை போட்டு விட்டாரு அப்படின்னு. புரியுதா? அன்னைக்கு ஒரு மாலை போட்டேன், இன்னைக்கு ஒரு மாலை போட்டிருக்கேன். அன்னைக்கு குடியை நிற்கிறதுக்கு, இன்னைக்கு இமாலயில் பத்ரி நாராயணர் தரிசனம் பண்ணுறதுக்கு, கங்கையில் தரிசனம் பண்ணுறதுக்கு, பிரம்மசூத்திரத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு. அந்த அரிஸ்டாட்டில் சொன்னானே 5 விஷயம் எடுத்துகிட்டு வான்னு: வேத, கோமாதா, கங்கா, பிராமணா, சன்னியாசி. இந்த 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக அந்த கங்கையில் பூஜை பண்ண போகிறோம். 5 இங்கே வச்சுருக்கோம்ல பெரிய புக்கு, அதை ஏற்றிட்டு போக போகிறோம். ட்ரெயினில் ஒரு வேகனே புக் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். வால் சூல் எல்லாத்தையும் இதுதான். இந்த லலிதாம்பிகையை எடுத்துகிட்டு போவோம். எல்லாம் ஒரு இதில் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெயினில் போட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை இதுக்கு அயோத்திக்கு எடுத்துகிட்டு போன மாதிரி சண்டி ஆகத்துக்கு, அதை போல் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டும். இந்த சுவாகத்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். புரியுறதா? இங்கே கற்பனை கூட பண்ண முடியாது. பஞ்ச வாத்தியத்தோட நாதஸ்வரத்தோட மோளத்தோட அப்படிலாம் ஒரு கிராண்டாக இருக்கும், கற்பனையே பண்ண முடியாது. அப்படி பாரு, யோசிச்சு பாரு.
அதனால் 500 ரூபா வந்தோடனே டக்குன்னு உண்டியில் போட்டுரு. புரியுதா? கடைசியில் இப்படி கை விரிக்கக்கூடாது. நான் என்னாச்சு பண்ணுவேன் அப்படி சொல்லக்கூடாது. அதனால் நிர்குணகா நிஷ்கலகா சகல கல்யாண குணங்கள் உடையவர். ஞானாத்தேவ மோட்சம். இது விசிஷ்டாத்வைத்தத்துக்கு பொருந்தாது. அவனுக்கு தேவையில்லை ஞானமாவது கீனமாவது. அதான் பகவான் இருக்காரு, அப்புறம் ஞானம் என்னத்துக்கு? அதனால் இந்த சகுண பிரம்மத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நாமே இதை அதிகமாக சொல்லணுன்னா நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருவீங்க. சரியா? பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம் ஆத்மவித் சோகம் தரத்தி, இதெல்லாம் உபநிஷத்தில் இருக்கே, அதெல்லாம் என்ன? அது பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம்னா பிரம்மனை உபாசனம் பண்ணுன்னு அர்த்தம். வித்துன்னா என்ன? வித்யான்னு அர்த்தம். வித்யானா உபாசனைன்னு அர்த்தம். பிரம்ம உபாசனை பண்ணு, உபாசனை பண்ணு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், இப்போ சன்னியாசி ஆகிட்டார். அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் பேரெல்லாம் இப்போ சொல்ல வரல, இதெல்லாம் ரெக்கார்டு வேறு. முன்ன மாதிரியாக இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் நான். பழைய கிளாஸில் அப்படியே சொல்லுவேன் நான். நமக்கு ஒரு பயம் கிடையாது. புரியுதா? ஆனால் இப்போ மரியாதை கொடுக்க வேண்டியதுனால அதுவும் இந்த பசங்க மாற்றிக்கிட்டு நம்ம டைரெக்டாக சொன்னாலே தப்பாக பேசிக்கலாம். ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கேன். நீங்கள் டக்குன்னு சூச்சகமாக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். பிரம்ம உபாசனையா? உபாசனைக்கு பிறகுதான் சிரவணமே, மனனமே, நிதித்தியாசனமே. இந்த நிதித்தியாசனத்தையும் உபாசனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். அதனால தான் நமக்கு கன்ஃபியூஸே கிடையாது. உபாசனையும் பண்ணல நம்ம. இந்த கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்தேடா. வீட்டில் தான் அவ்வளோ நேரம் இருக்க, 1 மணி நேரம் கண்ணை மூடி உட்காடுறது அப்படியே பகவானை நினச்சிண்ட. எங்கே விடுறான் அவன்? சிவன் சும்மாவா விடுறான்? சிவனேன்னு இருந்தால் கூட எவனாவது அம்மா தியானம் வைக்கிறியா பாரு, என்ன இது பாரு, இது இட்லி சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ என்னோட தியானம். இல்லை என்ன மாதிரியா நீ தியானிக்கணும். நான் பேக்கெல்லாம் இப்படி வச்சுப்பேன். எனக்கு என்னன்னா அர்ஜுன மாதிரி நான் நாளைக்கு இவனெல்லாம் கொண்டு விடுவேன் கிருஷ்ணா. இவர் கொண்டு விடுவாரான். கிருஷ்ணன் ஒரு அம்பு கூட போயிருக்காதுங்க. எனக்கு உள்ளற என்னன்னா நாம் தியானமாகி அப்படியே நிர்விகல்பக சமாதி ஆகி இந்த பையை மறந்து எவனாவது எடுத்துக்கிட்டு போயிட்டானா? புரியுதுல? நம்ம தியானத்து மேலே வருது. அதனால் கெட்டியமாக பிடிக்கிற வரைக்கும் தியானம் வராது. தியானம் பண்ணாது போயிடும். அதனால் ஹவர்ஸ் டுகெதர் மெடிடேஷன் பண்ணணும். இன்னும் அந்த நேரம் வரல, டைமும் இல்லை. புரியுதா? எல்லாம் நீங்கள் மிடில் ஏஜில் இருக்கீங்க. ஓகே, மிடிலுக்கு கீழேயும் மிடிலுக்கு மேலேயும் அப்படி அப்படி இருக்கீங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க பெருசு. புரியுதா? அந்த பெருசு தூங்கி போயிடுது. மெடிடேஷன் பண்ணுன்னா இப்படி அது மெடிடேஷன் இல்லை. ஆடாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் அதுக்காவது கற்றுக்கணும் ஆடாமல் தூங்குறது எப்படின்னு. 6 மாதம் ஆகும் கையை காலை அசையாமல் இருக்கிறதுக்கு. நீ மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணினா கையை காலை ஆட்டாமல் இருக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஆசனா சித்தி அதுக்கு பேர், உபாசனை அதுக்கு பேர். அதுக்கு முன்னாடி கர்மத்தை பண்ணணும், அப்புறம் தர்மத்தில் இருக்கணும். இதுக்கெல்லாம் ஈஸ்வரா வேணும். புரியறதில்ல? இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. இந்த பஸ் எத்தனை மணிக்கு? தச்சூர் பஸ் எது வரைக்கும்? தச்சூர் பஸ்ஸில் ஏறினா எது வரைக்கும்? தச்சூர் வரைக்கும் தான். அப்புறம் அப்படியே போயிட்டே இருப்போமா? அப்புறம் சாஸ்திராலி தாண்டி போயிட்டோம்னா புரியுதா? அப்புறம் இறங்கிடணும். பாரதி நகர் சொல்லுவான். டக்குன்னு இறங்கிடணும் சாஸ்திராலயத்துக்கு ஒன்று. புரியுதா? அது வரைக்கும் தான்.
கர்மயோகம் பண்ணுறதுக்கும் உபாசனை பண்ணுறதுக்கும் ஈஸ்வரா வேணும். அதுக்கு பிறகு சாஸ்திரத்துக்கு வரணும். ஓகே, நிர்குண பிரம்மத்துக்கு வரணும். இப்போ ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிர்குண பிரம்மன் சப்ஜெக்ட் மேட்டர் இல்லை, விஷயம் சகுண பிரம்மன். அவ்வளோதான். யார் சொல்கிறா? விசிஷ்டாத்வைத்தியோட விஷயம். அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு முடித்தோம். இந்த அத்வைத்திக்கு பிரச்சனை கிடையாது. பாணிகிரகால ஒரு சதஸில் போய் பேசினேன் நான். இங்கே பேசும்போது என்ன சொன்னேன், நம்ம சுவாமிஜி தான் அனுப்பிச்சார். இன்றைக்கி கவர்னர் இருக்கார் இல்லையா, நாகாலாந்து கவர்னர் இலகணேசன் அனுப்பிச்சார். பார்த்தா நான் இருந்தேன். ஓ, இவரையா அவர் சொல்கிறாரு. அத்வைதம் ரொம்ப பெரிய டாபிக் ஆச்சு. அப்புறம் பல சம்பிரதாயத்தை உள்ளவங்க வந்திருக்காங்க. அது வாதம், அது டிபேட். அது இப்போ நான் சொன்னேன், நீ எந்த இடத்துல இருக்கியோ அங்கே சத்தியமாக இரு. அங்கே சத்தியமாக இருந்ததுன்னா அடுத்த நிலை புரியும். அல்டிமேட் நிர்குண பிரம்மன் தான். இப்போ புரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்டிமேட் நிர்குண பிரம்மன். இதை புரிஞ்சுக்கோ. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்மா சக விக்ஞேயா. ஓகே, தேர்ஃபோர் உபயலிங்க அதிகரணம். ஒரே நேரத்தில் சகுணமும் நிர்குணமும் ஒன்றாக இருக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 சகுணம் வந்தால் நிர்குணம் போய்விடுமா, இது வந்தால் அது போய்விடுமா, அப்படிலாம் சொல்ல முடியாது. 3, நிர்குணம் பர்மனண்ட்டாக இருக்கும்போது சகுணம் அதுக்கப்புறம் போய்விடுமா. நிர்குணம் பர்மனண்ட்டு, சகுணம் இடையில வந்துட்டு போகுமா. நீங்கள் அப்படி தானே தோணிக்கிற மாதிரி சொன்னீங்கப்பா. முதல்ல சகுணம் இருக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் உங்களை தயார்படுத்தின பிறகு அப்புறம் நிர்குணம், அப்படி தானே சொன்னீங்க. அப்படி ஆகுமா? கிடையாது. நிர்குணம் நிர்குணம் நிர்குணம். ஓகே, அப்போ ஜீவ ஈஸ்வர ஜகத்து, ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா, அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் எடுத்துட்டு மிஞ்சி இருக்கிறது என்னது? ஆத்மா. இது நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன். 70 வயசு பெரியவர் கேதார்நாத் பாபா ஸ்டன் ஆயிட்டார். ஏன்னா அவங்களுக்கு நிர்குணம் சொன்னால் சூன்யம். ஆனந்தமய ஆசிரமம் இருக்கு இல்லையா, சூன்யம் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு குணமே இல்லைன்னா, எதுவுமே இல்லைன்னா சூன்யம் தானே இருக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டா, விஸ்வன் இருக்கு, விராட் இருக்கு, அப்புறம் தைஜசன் இருக்கு, இரண்யகர்ப இருக்கு, பிராக்ஞா இருக்கு, அந்தர்யாமி இருக்கு. 3 செட்டையும் அபவாதம் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது என்னது? சூன்யம் தான் இருக்கு. சைத்தன்யம் இருக்கு. அதனால இதுக்கு ஏகப்பட்ட வாக்கியங்கள் சங்கராச்சாரியார் அடிக்கின்றே பாரு. சதேவ சோமிய இதமக்ரே ஆசி. தைத்திரியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அனந்தம் என்பது நேக நானாஸ்தி கிஞ்சன, நேக நானாஸ்தி கிஞ்சன. இங்கே ஒரு நாளும் ஒரு பொழுதும் எதுவும் கிடையாது. கிஞ்சன நாஸ்தி, புரியுதா? கிடையாது. அதுக்கப்புறம் கட்டோபனிஷத்து ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித்து. என்னிடமிருந்து எதுவும் பிறக்கவில்லை, எதனிடமிருந்து நான் வரவில்லை. ஆத்மா. இதை ஜனகர் சொல்றாரு. அஷ்டவக்ர கீதையில் படித்தோம், இங்கேயே படித்தோம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் புரியாத மொழியில் பேசுகிறார். 9வது அத்தியாயம் 4-5 ஸ்லோகம். மயா ததமிதம் சர்வம் ஜகத் வியக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஸ்வஸ்திதா நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யேம யோகமைஸ்வரம் பூதபிருண்ணச்ச பூதஸ்தகா மமாத்மா பூத பாவனகா. புரியுதா? அப்போ நிர்குண பிரம்மத்தில்
எண்ணற்ற ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கிறது. 2008 பிரஸ்தானத்திரைய முண்டக்க உபநிஷத்தை முதல் முறையாக நாம் கங்கை கேரளத்தை ஆரம்பித்தோம். அந்த 2008 வந்தவங்களுக்கு ஒன்று சொன்னேன். இந்த முதல் அத்தியாயத்தில் 6வது சூத்திரம், நீ எத்தனை நாளைக்கு பிரம்மசூத்திர வகுப்பு இந்த வேதாந்த வகுப்பு வரையோ அத்தனை நாள் இது சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த சிடி வேணால் போட்டு கேளு, இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன் நான். 2008 முண்டக்கலை ரிஷிகேஷில். எது தது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம். அவர்ணம் குணமற்றது, நிர்குணம், பாரமார்த்திக சத்தியம். புரியுதா? குணமுள்ளது என்ன? விவகாரிக சத்தியம். கேனோ உபனிஷத்து 1:3, ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹா. கேனோ உபனிஷத்து. கட்டோபனிஷத்து 1:3-15 பியூட்டிஃபுல் மந்திரம். அசப்தம் சப் அஸ்பர்ஷம் அரூபம் அகந்தம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்த வச்சத்து. இதுதான் சரியான நேரம் நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்றதுக்கு. ஏன்னா நீ அர்த்த விகாசத்தில் இருக்க. நான் பாட்டு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம். புலன்களுக்கு அப்பாற்பட்டது பிரம்மன். காரணம் புலன்களுக்குரிய விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டது. காரணம் புலன். இந்த உலக விஷயம் உலகம் இருந்தால் தானே உலக விஷயம் வரும். உலக விஷயம் இருந்தால் தானே புலன்களுக்கான விஷயமாகும். அப்படி இருந்தால் தானே புலன்கள் வேலை செய்ய முடியும். உலகமே இல்லடான்றேன். பிரமாணம் நான் சொல்லலப்பா. கைவல்ய உபனிஷத்து 22. ந பூமி ராப்போன நச்ச மண்ணிர் அஸ்தி நச்சோ அனிலா மே அஸ்தி நச்சாம்பரமச்ச. 22வது மந்திரம். அப்ப பிரம்மத்தை அறிஞ்சிக்கிறதுனா அந்த பிரம்மத்தை எப்படி விசாரம் செய்யணும் தெரியுமா? அது நிர்குண பிரம்மமா வேலை செய். தைத்திரிய அணுவாகம் 7வது 2வது அத்தியாயம் பிரம்மானந்த வல்லி. அதிர்சியே அனாத்மையே அனிருக்தே அனிலயனே. அதை பார்க்க முடியாது, காரணம் ரூபமற்றது, அதனால் அதை விளக்க முடியாது. இதுதான் பிரம்மத்தின் சொரூபம். எப்படி சொல்ல முடியாது? அந்த பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியாது? நாந்த பிரஜ்ஞம் ந பகிஷ் பிரஜ்ஞம் நோ உபயத பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞான கணம் ந பிரஜ்ஞம் நா பிரஜ்ஞம். மாண்டோக்கியம். இது எப்போ? காரணத்துக்கு போகும்போது சொரூபத்துக்கு போகிறோம். அத்தியாரோபம் பண்ணினதை அபவாதம் பண்ணிட்டீங்கன்னா நிர்குணத்துக்கு வந்துடும். அவ்வளோதான் டெக்னிக், சுலபமான மெத்தட். அப்போ அந்த பிரம்மன் எதிலையுமே வராது. எப்படிப்பட்டது அந்த பிரம்மன்? மாண்டூக்கிய திருப்பி சொல்றது, அதிர்ஷ்டம், அவ்வவகாரியம், அச்சிந்தியம், அலக்ஷணம். அது டெஃபினிஷன் சொல்ல முடியாது. புரியுதா? அச்சிந்தியம், உபதேசியம். அது உபதேசிக்க முடியாதுயா, சயின்ஸுனால முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை சாஸ்திரம் புரிய வைக்கிறதுக்கு பண்ணுறதுன்னா அத்வைதிக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும். ஒரு புரியாத விஷயத்த, தெரியாத விஷயத்த, சயின்ஸுக்கு வராத விஷயத்த உன்னை படிக்கிறதுக்கு வந்திருக்கோன்னா யூ ஆர் கிரேட். அப்புறம் இன்றைக்கும் அவர் சங்கர் சொன்ன மாதிரி எனக்கு எப்பவுமே ஆள் கிடைப்பாங்கய்யா. பாஷ்யத்தில் சொல்கிறாரு, கிடைக்கிறாங்களே. புரியுதா? அதனால் தது தோமசி ஸ்வேதகேதோ சாதன சதுஷ்டியம் இருந்தால் புரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவர் முதல் சூத்திரமே என்ன சொன்னார்? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா சாதன சதுஷ்டிய அனந்தரம் பிரம்ம விசாரம். பிருகதாரண்யம்
3 8 8. அட்லீஸ்ட் நம்பரையாவது நோட் பண்ணிக்கோங்க, என்னைக்காவது வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு. தது அக்ஷரம் அஸ்தூலம் அணுனு அங்குஆயு அனாகாசம் அசங்கம் அரசம் அகந்தம் அஸ்ரோத்திரம் அவாக்கு ஆமனகா. உனக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ சேர்த்துக்கோ முன்னாடி. அறிவு முன்னாடி சேர்த்துனா அறிவு. அறிவு அறிவு சொல்லலாம். அறிவு அறிவு புரியுதா? அடுத்தது சாந்தோக்கியம். அடிக்கின்றே போறது பாரு. அந்த இதில் பார்த்தோம்ல 200 பேர் யூனிஃபார்மில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி யூனிஃபார்மாக சொல்லுது பாரு உபனிஷத்து. சொல்லிகிட்டே இருக்கு பாரு. சாந்தோக்கியம் 7:24-1. எத்திர நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானதி சக பூமா. ஓகே, அயம் ஆத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம ததுத்வம் அசி ஸ்வேதகேதோ. தேர்ஃபோர் இந்த சூத்திரம் 3:2-11 நாஸ்தானதகா அபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி. ந ஸ்தானகா அபி ந ஸ்தானகா அபி. இப்போ நீலமங்கலம் ஸ்தானம். நேற்று கேட்டல உஜ்ஜயினி கோயில் நீலமங்கலம் அப்படின்னு. இது நீலமங்கலம். புரியுதா? நீலமங்கலம் ஸ்தானம். ந ஸ்தானம் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இல்லை, நீலமங்கலம் இல்லை. புரியுதா? ஸ்தானம் ந இல்லைன்னா மது பிராமணத்தில் சொல்றது போய் அதில் கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியர். ஓகே, அது மைக்ரோ லெவலாக சரி மேக்ரோ லெவலில் இருந்தாலும் சின்னது லெவல்லையும் பெரிய லெவல்லையும் எந்த ஒன்றும் இல்லை. தான் உண்மை. புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ. இயம் பிருத்திவி சர்வேஷாம் பூதானாம் மது அஸ்யை பிருத்திவியை சர்வாணி பூதானி மது யத் சாயம் அஸ்யாம் பிருத்திவியாம் தேஜோமயः அமிர்தமயः புருஷः. அமிர்தமயः புருஷः தேஜோமயः அமிர்தமயः புருஷः. இது சொல்லிண்டே இருக்கிறது. இது அமிர்தமயமானது, இது தேஜோமயமானது, இது நிர்குணம். தேஜோமயம்னா பிரகாசம். பிரகாசத்துக்கு ரூபம் கிடையாது. புரியுதா? அப்படி சொல்லிண்டே போயிட்டே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, தேஜோமயகா அமிர்தமயகா புருஷகா. பிருகதாரண்ய 2:5-19 மந்திரம். பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாகியம் அயமாத்ம பிரம்ம சர்வானுபூகு. இது அனுசாசனம். பரமாத்மா காரண காரியமற்றவர், அகம்புறம் அற்றவர். ஜீவாத்மாவே பரமாத்மாவே. இதுவே உபதேசம். ந ஸ்தானகா அபி. பிரம்மன் குணமற்றவர் மட்டுமல்ல, அவர் எதோடைய சங்கமும் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? அசங்கம். நீயாவது சுஷுப்தியில் ஒரு சங்கம் வச்சிருக்க. சுஷுப்தியில் எல்லாத்தையும் விட்டுட்ட. மாதா பிதா சகோதரா சகோதரி, ஆண் பெண், ஜாதி, இடம், இதெல்லாம் சுஷுப்தியில் விட்டுற. ஆனால் ஒன்றே ஒன்று விடல தெரியுமோனே, அஜ்ஞானத்தை மாத்திரம் சொந்த சொத்து. அதுலேருந்து என்ன தெரியுது? அது ஒன்று தான் நம்மளுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. அதில் கை வைக்காதீங்க. குரு எதில் வைக்கிறார் தெரியுமா? உன் சொந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறார். அதனால தான் குருவுக்கு சிஷிக்கு சண்டை வருது. ப்ராப்பர்ட்டியில் கை வைக்கக்கூடாது.
லீகலுக்கு போயிடுவான். புரியுதா? லீகல் ப்ராப்ளம். ஏன் குரு சிஷ்ய மோதல் வருது? அவனுடைய ஈகோ கூட அர்த்தம் பண்ணிடலாம், ஆனால் அவனுடைய இக்னரண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி அவனுடைய ஈகோவோட பெருசுது. ஏன்னா ஈகோ வந்து அத்தியாசம். ஈகோ வந்து அத்தியாசம். அவருக்கும் தாத்தா யாரு? இக்னரண்ட். புரியுதா? அறியாமை. அறியாமைனால தான் ஈகோவா இருக்கான். புரியுதா? அது ஈகோவை பொறுத்துப்பான், ஓரளவுக்கு சப்ரஸ் பண்ணிப்பான். ஆனால் எந்த காலத்துலையும் இக்னரண்ட் மாத்திரம் விட்டுக்கணும். உனக்கு அறிவு இல்லை அப்படி 5ஆம் கிளாஸ் பையன் 4ஆம் கிளாஸை பார்த்து சொல்லட்டுமே, இல்லை 4ஆம் கிளாஸ் பையன் 5ஆம் கிளாஸ் பையன் உனக்கு அறிவே இல்லைடா அப்படி சொல்லட்டுமே, சண்டை வந்துடும். வீட்டில் பவுஸ்கிட்ட சொல்லிப்பாரு, உங்களுக்கு அறிவே இல்லை, உங்களுக்கு சொல்லிப்பாரு ஒரு நாள். ஏன் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? எது வேணும் ஒத்துப்பான். புரியுதா? இக்னரண்ட், அறியாமை. அறியாமை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொன்னாலும் மண்டல ஏற மாட்டுறது. இந்த புரியுதுங்களா? மண்டல ஏறினா அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் மண்டல ஏறாது. நான் டஃப்பு பாருங்களேன். இல்லை ஏண்டா படித்து படித்து சொல்கிறேனே, இப்படி வீட்டில் வர டைலாக், படித்து படித்து சொன்னேனேடா, படித்து படித்து சொன்னேனே, அதுதான் இக்னரண்ட்டுன்னு சொல்கிறது புரிஞ்சாச்சே. அப்புறம் என்ன படித்து படித்து சொன்னேன்னு அர்த்தம்? அதனால பரஸ்ய நான் ஸ்தானம் அபி பரஸ்ய. பரஸ்யன அந்த பரம்பொருள், பரபிரம்மன், பரமாத்மா. உபயலிங்கம், லிங்கம்னா ஸ்வரூபம். உபயலிங்கம் காம்பினேஷன் டு நேச்சர், அது வராது. ந குட்டி ந வாங்க போட்டு எடுத்து உபயலிங்கம் ந. புரியுதா? ஒன்லி பிரம்மன் நிர்குண ஸ்வரூபம். ஓகே. சர்வத்திர சர்வாசு உபனிஷத்சு ஹி பிரமாணமாக உள்ளது. எல்லா உபனிஷத்து வந்து வரிசை இதை சொல்லிட்டு வருத, கொஞ்சமாவது நீ ஒத்துக்க கூடாதா? எப்படி எப்படின்றது கேளு, பதில் சொல்கிறோம். அப்படி சொல்லி 12வதுல என்ன சொல்கிறாரு? நான் பேதாத் இது சேன்ன பிரத்யேகம் அதத்வச்சனாத். இதில் நான் பேதாத் அது வந்து பூர்வபக்ஷம். அப்படி கிடையாது. புரியுதா? இது சேன்ன நீ சொல்றது முடியாது. சித்தாந்தம் தவறு. பேதாத் என்பது அட்ரிபியூட், குணங்கள். உபனிஷத்து குணங்களை பற்றி வாக்கியம் உள்ளன. எப்படி நிர்குணம் தொடர்ந்து இருக்குன்னு நீ சொல்ற? பூர்வபக்ஷியோட வாதம். சகுணம், குணங்கள், அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு உபனிஷத்து சொல்ற. புரியுதா? சாந்தோக்கியம் 3:14-2. இப்போ எல்லாத்துக்குமே வேதம் தான் முக்கியமான பிரமாணமாக இருக்குது. எல்லாரும் ஆர்கியூ பண்ணுறதுக்கும் பிரமாணமாக இருக்குது. சர்வ காமாக சர்வ கர்மாக சர்வ காமாக சர்வ கந்தகா சர்வ ரசகா அப்படிலாம் சாந்தோக்கியம் 3:14-2 சொல்கிறத அது ராங்கா? சர்வ கந்தகா, கந்தகா எதோட? அது கந்த எதோட சேர்ந்தது? பஞ்சபூதத்தில் பூமி. இது அப்போ பூமியோட தொடர்பு இருக்கு. பிரம்மன் பூமியோடு தொடர்பு இருக்கு. புரியுதா? தேர்ஃபோர் சகுணம், சகுண வாக்கியம் இருக்கு. அது சரிப்பா. இன்னொரு வாக்கியம் இருக்கு, அதை கவனிய. தேஜோமயகா அமிர்தமயகா புருஷகா. தேஜோமயகனா சைத்தன்யம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பேதாத் கல்யாண குணங்களையும் ஸ்ருதி வாக்கியம் கூறுகிறது. 3:14-2 அந்த சாந்தோக்கிய மனசில் வச்சுட்டு பூர்வபக்ஷி கூறுகிற ஐடியா ந அத்வைதி ஐடியா ராங். இது சேன் ந
நீ சொல்றது அப்படி ஏற்றுக்க முடியாது தம்பி. அதத் தத் வச்சனாத் 2:5 சாந்தோக்கியம். அது என்ன சொல்றது? தது குணங்களை தத் குணமற்றது. ததுனா குணங்கள், தத்துனா குணமற்றது, அட்ரிபியூட் அற்றது. ஓகே, எதுனோலையும் கான்டாக்ட் கிடையாது. பிரத்யேகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுருதி வாக்கியத்திலையும் சொல்லிருக்குது. தேஜோமயம் அமிர்தம் புருஷா. இதுக்கு தீர்வு என்னங்கஜி? இப்படி கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா? கந்த சஷ்டி கவசம் காலையில் சொல்ல சொன்னீங்க, அது எவ்வளோ அழகாக இருக்க. இப்படி கொண்டு வந்து சகுனம் கிடையாது எதுவும் கிடையாது சொன்னீங்க. தீர்வு என்னன்னா விவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். இது 2 சொல்லு புரியலன்னா வேதாந்தம் கடினமாக இருக்கும். விவகாரிக சத்தியத்தில் நாம் விசிஷ்டாத்வைத்தத்தை விட பரிபூர்ணமாக செயல்படுவோம். லோகத்திலேயே அநேகமாக இவ்வளோ தூரத்துக்கு சஷ்டி சொன்ன ஆள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. சகசர சஷ்டி பண்ணியிருக்கோம் சஷ்டி விரதத்தை அன்றைக்கி, புரியுறதா? அப்புறம் 300 பேரை படிக்க வச்சுருக்கோம் கந்த சஷ்டியை. மலைமலையாக ஏற வச்சுருக்கோம். அறுபடை வீடு போயிட்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பூருக்கு போக போகிறோம். நடுப்பயணிக்கு கட்டில் இப்போவே வந்துடுது. முருகா காலையில் சொன்ன உடனே முருகன் கட்டில் அனுப்பிச்சுட்டான். கை மேலே பலன் பாரு. புரியுறதா உனக்கு? இதெல்லாம் விவகாரிகம். விவகாரிகத்தில் ஈஸ்வரன் இல்லாமல் விவகாரிகத்தில் இருந்தினா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பொருள் என்ன? பிராதிபாசிக சத்தியம். அதுக்கும் சத்தியம் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். அங்கே யார் ஹீரோ? பிராதிபாசிகத்தில் ஹீரோ யாரு? இண்டிவிஜுவாலிட்டி, ஈகோ, சிதாபாசன். கோன யாரு? நான் தான். 30 வருஷமா அந்த குரலை கேட்டிருக்கு அந்த அம்மா. நானும் சொன்ன போகிறோம், வேற எல்லாம் விளக்கலாம் வேண்டாம். அதனால் ஸோ இங்கே நான் கொடுத்தது எப்படி? அப்போ ஈகோவில் அகங்கார பிரதானமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பிராதிபாசிக சத்தியம். ஈஸ்வர பிரதானமாக இருந்தால் வியாபாரிக சத்தியம். இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் 0% ஈகோவாக வேலை பண்ணினா, சப்போஸ் ஜாக்கிரதையில் பண்ணினா பாரமார்த்திகம். அது லீலா. அதுக்கு பேர் என்ன? லீலா. புரியுதா? ஞானி பண்ணக்கூடியது. ஞானி லீலாவை பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், எது வேணா பண்ணுவான், அப்புறம் கொடுத்துருவான், எதுவும் வச்சுக்க மாட்டான். ஏன்? அதில் பொருளுக்கு அர்த்தம் இல்லையே, நேம் அண்ட் ஃபார்ம் தானே. இருந்தாலும் ஜி நான் அக்செப்டன்ஸ் ஒத்துக்க முடியாது. இப்படிதா ஆசுலாயினர் கேட்குறாரு குருநாதர் கிட்ட போய், பிரஜாபதி கிட்ட, பராத்பரம் புருஷம் யாதி வித்வான். ஓ குருநாதா, எனக்கு மாயை நீக்கின பிரம்மத்தை கூறுங்கள். எப்படி? அது டீச்சிங் எங்க? கைவல்ய உபநிஷத்து. அதனால தான் அந்த கைவல்யம் முழுக்குமே மந்திரம்
முழுக்கவே அது வந்து அப்பவாத மந்திரமாக இருக்கும். அதே சங்கரர் எடுத்துக்கலான்னு தெரியல, டைம் இல்லையோன்னு தெரியல. கட்டோபனிஷத்து 2:1-11 மந்திரம். மனச வேத ஆப்த வாக்கியம் நேக நானாஸ்தி கிஞ்சன சொல்றது சத்தியமா இங்க ஒன்றுமே இல்லை, இல்லவே இல்லை, இங்க எந்த பொருளும் இல்லை. அடுக்குமா இது? இவ்வளோ பொருள், இவ்வளோ ஐட்டம், இவ்வளோ பேர். என் ரூமுக்குள்ள வந்துன்னா ஒரு 100-200 ஐட்டம் இருக்கு, ஒன்றுமே இல்லை. நான் கிஞ்சன நேக நானாஸ்தி கிஞ்சன. இப்ப இதெல்லாம் என்னது? நாமரூப பிரபஞ்சம், நாமரூபம். இது இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னது? எப்ப சொன்னதுன்னு? அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்றோம். சப்ஸ்டன்ட் சைத்தன்யம். ஆப்ஜெக்ட் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்க. பானை இருக்கு, பானைக்குள்ள தண்ணி இருக்கு, பானை இருக்கு, ஆனால் பானை இருக்கு. பானையை தொட முடியும், பானையை தொட முடியும். அப்ப தொடர்றது எதுன்னா களிமண். களிமண் புரியலனா மண்டையில மண்ணு. மண்டையில் மண் இருக்கிறதுக்கு பேர் தான் இது என்ன டிசீஸ்? அதுக்கு பேர் மண் உள்ளர புத்து, கேன்சர். ஸ்டைலில் சொல்லணும், அதுக்கு பேர் எல்லாம் புத்து நோய் சொல்கிறதுக்கு பேர் கேன்சர். ஏன் கேன்சர் சொல்கிறான்னு சொல்லு, கேன்சல் பண்ணிடலாம். புத்து இருந்ததுனால தான் ராமராமா சொன்னீங்கன்னா புத்து வெளியில் இருக்கும், ராமனை விட்டுட்டீங்கன்னா உள்ளர வந்துடும் புத்து. புத்து உள்ள வந்துன்னா கேன்சரு, வெளியில இருந்துன்னா தபஸ்வி. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றாரு பிருகதாரண்யத்தில் 4:4-19-20 நேகா நானாஸ்தி கிஞ்சன. சப்போஸ் நீ வேறுபாடு பார்த்தீன்னா, நிறைய ஐட்டம் இருக்கு, புளூராலிட்டி பார்த்தீங்கன்னா, துவைத்தமாக பார்த்தீங்கன்னா, மிருத்யோக மிருத்யு. பூச்சாண்டி வருவான், ரெட்டை கண்ணை வருவான், குழந்தைய மிரட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அது போல வேதாந்தி ஆச்சாரிய மிரட்டுறாங்க. மரணத்துலேருந்து மரணத்துக்கு போயிடுவா, ஜாக்கிரதை, எல்லாத்தையும் நிறைய பார்த்தீங்கன்னா அப்படின்னு வேதாந்தம் வந்து மிரட்டுறது. இந்த பாட்டி வந்தா முத்து நகை எக்ஸ்பிரஸ் தானே, தூத்துக்குடியிலேருந்து வருதா? முத்து நகர் எக்ஸ்பிரஸில் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன். நான்லாம் ரிசர்வேஷன்லாம் பண்ணி வந்தது கிடையாது, அன்ரிசர்வில் தான் போய் பழக்கம். ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் ரிசர்வ் பண்ணி வந்தேன். ஒரு பாட்டி திட்டினா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். கழிச்சல கட்டளை போக, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நான் ரிசர்வ் பண்ணி வந்தேன், கட்டளை போக அப்படின்னு. இந்த அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கம் தான் பசங்க. இந்த பையன் பாட்டி நான் கட்டளை போறேன், நீ எதுல போற? புரியுறதா? சண்டாலா சண்டாலா தூக்கத்தை எழுப்பிடாடா. புரியுறதில்ல? அப்போதான் புரிஞ்சுது. ஓ, புரியுறதா? அதனால நம்ம வந்து சேஃபாக வந்திருக்கோம், ரைட்டாக போயின்னு இருக்கோம். சகுண பிரம்மம் நிஜமாவே ஒன்று இல்லை, அது அத்தியாரோபம் பண்ண போகிறோம். அதை அபவாதம் பண்ணிட்டா நிர்குணம். புரியுதா? இப்போ சகுணத்துக்கும் இந்த நிர்குணத்துக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.
ஹரிஹி ஓம்.